ஹாய் மக்களே, வெல்கம் டு ஆராதனா ஆர்கானிக்ஸ். இன்னைக்கு ஒரு ஹெல்த்தியான ரெசிபி பார்க்கலாமா? பொன்னாங்கண்ணி கீரை வாங்க எப்படி கடையலான்னு பார்க்கலாம். தோட்டத்தில் எங்கள் மாமியார் கீரை விதைச்சிருந்தாங்கங்க. அந்த கீரையை அறுவடை பண்ணி தான் இன்றைக்கி நாம் கீரை கடையல் செய்ய போகிறோம். நல்ல சுத்தமான கீரையாக பார்த்து பறிச்சுக்கோங்க. கீரை தண்டுலேருந்து ஒரு கீரையாக பார்த்து பறிச்சுக்கோங்க. கீரையை 2-3 வாட்டி நல்லா அலசி எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வில் ஒரு வடை சட்டி வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக துவரம்பருப்பும் தேவையான அளவு தண்ணீரும் ஊற்றிக்கோங்க. அது கூட ஒரு 3 தக்காளி, சின்னதாக இருந்தால் 3 தக்காளி எடுத்துக்கோங்க. அதை அரிஞ்சு போட்டுட்டு ஒரு 5-6 பச்சை மிளகாய் போட்டுட்டு நல்லா வேக வைக்கணுங்க. பருப்பை 3/4 பதம் வேக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம அலசி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த கீரையை எடுத்து அந்த பருப்பு கூட சேர்த்துட்டு நல்லா கீரை வேகிற வரைக்கும் திருப்பி கிளறி விடுங்க. இந்த கீரையை க்ரோ பேக்கில் கூட நம்ம ஈஸியாக வளர்க்கலாங்க. வெளியில் மார்க்கெட்டில் வாங்கி நம்ம கீரையை யூஸ் பண்ணுறத விட நம்ம வீட்டு தோட்டம் கொஞ்சம் இடமா இருந்தாலும் அதில் கீரையை போட்டுட்டு இல்லை க்ரோ பேக்கில் போட்டுட்டு நீங்கள் அதை வளர்த்து சமைக்கும் போது நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம ஹெல்த்தியாக நம்ம தரலாங்க. ஆராதனா ஆர்கானிக்ஸோட சுத்தமான கடலெண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் சின்ன சைஸ் வடகம் 1 சேர்த்து தாளிச்சிக்கலாம். அது கூடவே ஒரு 7-8 பூண்டு பல்லு தட்டி அதையும் சேர்த்துக்கணும். இப்போ வரும் பாருங்க ஒரு மனம், அம்மம்மா அப்படி இருக்கும். வடகம், பூண்டு, காஞ்ச மிளகாய் இது எல்லாமே நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு மண் சட்டியில் கடையிறதுக்காக நம்ம அந்த பருப்பு கீரை போட்டு வச்சுருக்கோங்க. அதில் இந்த தாளிப்பை கொட்டிட்டு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க. இதை கடையும் போது ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாதுங்க. கொஞ்சம் திரியாக இருந்தால் தான் சாப்பிடும் போது நல்லா டேஸ்டியாக இருக்கும். இந்த கடையலுக்கு நாங்கள் இன்றைக்கி உருளைக்கிழங்கு வறுவல் தான் செஞ்சுருக்கோம். ஆம்லெட் வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. எங்கள் மாமியார் தாங்க கீரை கடைஞ்சிட்ருக்காங்க. அவங்களோட கைப்பக்குவம் எப்பவுமே ஒரு தனி ருசி கொடுக்குங்க. ரொம்ப சிம்பிளான ரெசிபி, கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாய் வாழ்வோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆராதனா ஆர்கானிக்ஸ்.